ஹாய் கைஸ். ஆஹ் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு அழகான திருக்குறள். ஆம், இன்னைக்கு நான் வந்து ஒரு அழகான கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. கும்பகோணமில் ராமசுவாமி கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். அயோத்தியா கோயில் அழகாக இருக்கும். அதே மாதிரி பத்ராச்சலம் ராமர் கோயில், அயோத்தியில் இப்போ ராமர் கோயில், இந்த மாதிரி பார்க்கும்போது நான் இங்கே வந்து மதுராந்தகமில் வந்து ஏரி காத்த ராமர் கோயில் போயிருந்தேன். அது இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி, நரசிம்ம பெருமாள் சன்னதி, ராமர் சன்னதி, பெருமாளுடைய சன்னதி, 8 அடி உயரத்தில் ராமர். எனக்கு என்னென்னா, இப்போ நான் இங்கே வந்த அப்புறம் எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ட்ரிப்பிளாக இருக்குது. நாட் அ டைம், பட் ஒரு 20 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் கூட இருக்கிறவங்களும் சரி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும். நான் ஒரு நிமிஷம் தான் எழுந்ததுக்கு போய் சாம்பார் ஏதாவது கேட்கலான்னு, ஏன் எங்களை கேட்க மாட்டியா, நான் தரமாட்டேனா? ஸோ அந்தளவுக்கு ஒரு மெயினாக சொல்லணுன்னா, இந்த வெட்டி பந்தா வீண் பந்தா இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் சக மனிதர்களோட உணர்வுகளை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த ஃபீலிங் கரியருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, ரொம்ப அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும். அது ஒரு கொஞ்சோண்டு ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். நீ பெரியவன் நான் பெரியவன் இல்லாமல், இல்லை நம்மளை விட இவங்க கம்மியாக வேலை பார்க்குறாங்க, இவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அப்படிலாம் எந்த உணர்வுகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற ஒரு அமைப்பு. இட்ஸ் ஸோ கிரேட்ஃபுல். நோ வேர்ட்ஸ் டு சே. நல்ல உணர்வுள்ள மனுஷனாக கூட உணர்வில்லாத மனுஷனாக ஆக்கிறதும், யார் வாழ்க்கையை வந்து நாசமாக்கலான எண்ணங்களோட பணிக்கு வரதும், இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம வெளில வரதே வந்து நமக்கு வந்து ஒரு ரைட் டைம், ரைட் ஃப்ரீடம். ரைட் டைம் வருமானா வராது, நம்மளாக தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம லைஃப் இஸ் ஒன்ஸ், லைஃப் இஸ் சிம்பிள். அதுக்குள்ளே தான் ஜாப், கரியர் எல்லாமே. கரியருக்குள்ளே நம்ம லைஃப் இல்லை. மன உளைச்சல், வேலை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா பக்கமும் பயங்கரமான சேலஞ்சு தான் வேலை. மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஸோ ஐடியாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்குது. பட் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பட்டீஸ்வரமில் கோயிலில் போய் நிற்கும்போது என் கண்ணில் தண்ணியாக தான் வரும். எனக்கு உடம்பு சரியாத போது கூட நான் அத்தனை வலி வேதனையை அனுபவிச்சிருக்கேன், மற்றவங்கனாலையும் கூட இருக்கிறவங்கனாலையும். ஆனால் நான் இங்கே வந்த அப்புறம் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு தருணத்துலேயும் நான் வந்து கோயிலை ரசிக்கிறேன், கோயிலை சந்தோஷமாக பார்க்குறேன், நேசிக்கிறேன். ஸோ அந்த நேசிப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம யாரை பற்றி குறை பேசலாம், இல்லை யாரை பற்றி என்ன பேசலாங்கிறதுக்கு இங்கே மனிதர்களுக்கு வந்து நேரமே இல்லை. காலையில் நம்ம 8:50க்கு போனோமா, ஈவினிங் வரோமா, வேலை அவ்வளோ வேலை, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அந்த சேர்ந்து வேலை பார்க்குற அழகு வந்து வார்த்தையால் இல்லை, செயலால் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் நம்ம வந்து நிஜமாகவே வேலை நிறைய செய்யும்போது அப்படியே பிரெத்லெஸ்ஸாக ஆகுது. மூச்சு விடாத அளவுக்கு நமக்கு வந்து யாருக்காவது கால் பேசக்கூட முடியாத அளவுக்கு எனக்கு வேலை தான். ஃபோனே என்னால் பேச முடியல, ஃபோன் யூஸும் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது, அந்த அளவுக்கு தான் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இவ்வளோ நம்ம அங்கே கோயிலில் போய் நான் நிற்கும்போது கண்ணு மூடினா கூட கண்ணீர் தான் வரும், வலி, அவ்வளோ வலிகள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு கோயிலை ரசிக்கவும் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணவும் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு அந்த ஃப்ரைடேவோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே சண்டேவா நம்ம லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், சீக்கிரமாக தூங்கலாம். இதெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங். ஸோ இதுக்கு வந்து நான் இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் வர்ற தோல்வியும் வெற்றியும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். யார் சொல்லியும் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, யார் சொல்லியும் யார்கிட்டையும் உங்கள் வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். யாரெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக
இட் வில் சேஞ்ச். ஆனால் அதுக்குள்ளே நரக வலி இருக்கும். நிறைய நம்ம ஹெல்த் இஷ்யூஸை நிறைய ஃபேஸ் பண்ணணும். ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒரு வேலை சம்பாரித்து நம்ம சோறு திங்கணும். அந்த ஒரு வேளை சோறு சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளை அழ வச்சு நம்மளை வலிகளுக்கு உள்ளாகி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற அந்த நம்ம இல்லைன்னா நமக்கு ஒரு லாஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை நினச்சி நம்ம நினைக்க வேண்டாம். இன்றைக்கும் வந்து நிறைய அன்பான மாணவர்கள் வந்து இன்றைக்கும் எனக்கு இருக்காங்க. அதே மாதிரி சில அன்பான நண்பர்களும் இன்றைக்கும் என்றைக்கும் நெஞ்சில் குடியிருப்பாங்க அங்கேயும். அதனால் வந்து நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட நிற்கும்போது வயிற்றுலையும் அவ்வளோ வலியோட கண்ணில் அவ்வளோ கண்ணீரோடு நான் நிற்பேன். என்னை மீறி கண்ணீர் வரும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் கோயிலுக்கு வரும்போது எதையுமே நினைக்காம சந்தோஷமாக இறைவனை தரிசிக்கிறேன் பாருங்கள். இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வந்து காத்திருந்தேன். அந்த அழகான பொன்னான நாள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது யார் யாரெல்லாம் நான் வந்து அழுணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கான அழகான வீடியோ இது. பாய். எவ்வளோ நாள் அழுணுன்னு அழ வச்சிருக்காங்க, அவங்களுக்கான வீடியோ.